திமுக தனது தோல்வியை எழுத ஆரம்பித்து விட்டது. திமுகவின் தோல்வி சரித்திரம் இன்றிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் கூட ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன், அறிவாலய நிழல்ல யாரான ஒண்ணு போய் நின்னா கூட உடனே வாங்க 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 கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிற நேரத்துல இன்னைக்கு திமுக இருக்குது. அதாவது அவர் ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பலமுறை இது என்ன வியப்பு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பலமுறை சந்தித்தார். வாக்கிங்ல சந்தித்தார், டாக்கிங்ல சந்தித்தார், எல்லாம் சந்திச்சுட்டு இன்னைக்கு வாக்கிங் இன்சைடு அறிவாலயத்துக்கு போயிட்டார். ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால், எப்படிப்பட்ட கொள்கையை 50 ஆண்டு காலமாக இவர்கள் எல்லாம் பின்பற்றினார்கள், எப்படிப்பட்ட தலைவியிடம் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள், எந்த தலைவி எந்த கட்சியை வாழ்நாள் முழுசும் எதிர்த்தார்களோ, எந்த கட்சி, அது மட்டும் இல்ல, அவர்கள் மரியாதைக்குரிய OPS அவர்கள் இறைவனை கும்பிடுபவர்கள், சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கங்களை கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள், அவங்க எப்படி ஒரு இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க போறோம், கொசுவ மாதிரி ஒழிக்க போறோம்னு சொல்லுகின்ற ஒரு கட்சியில போய் இணைந்தார் என்பது, அதாவது கூட்டணி வைக்கிறார் என்பது வேறு விஷயம், தன்னை இணைத்து கொண்டார் என்பதை என்னாலே சீரணிக்க முடியலன்னா அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழக மக்களாலே சீரணிக்க முடியாது.